வாமா பார்த்து ஏறி வா. முருகேஷ் எல்லாமே சொல்லியிருக்காப்ல. வீட்டில் எல்லா பொருளும் இருக்கு. யூஸ் பண்ணிக்க. எத்தனை மாசம்ப்பா? 5 மாசம். அப்படியா? வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரா? சரி, கீழே தான் இருப்பேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவாரு. போ. இப்பதான் நான் வந்த சமைச்சிருக்க மாட்டேன். சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. சுடு தண்ணி குடிச்சுக்கா. சரி, ஏதாவது வேணா கூப்பிடு, பாரு. ஒன்றும் இல்லைப்பா, மோட்ரு கம்ப்ளைண்ட்டு. நல்ல தண்ணி வராது. தண்ணி கொண்டு வர பையனை சொல்லியிருக்கேன், கேணு தண்ணி கொண்டு வர வாங்கி வச்சுக்கா. அம்மா சாப்பிட்டியா? இல்ல, சமைச்சிட்டு. அப்படியா? சாப்பாடு கொண்டு வரலாம்னு நினச்சேன். சரி, ஏதாவது வேணும்னா கேளு, கீழே தான் இருப்பேன். அண்ணே ஊருக்கு போயிட்டேனே, ஒரு 10 நாள்ல வட்டி காசு வாங்கிக்கலானே. ஒன்றும் பிரச்சனை, 4 நாள் கழிச்சே கொடு. இப்போ என்ன அவசரம்? சரி, போயிட்டு வரேன். என்னம்மா மளிகை ஜாமான் வாங்குவா? நமக்கு தெரிஞ்ச கடை தான். பொருள் என்ன வேணாலும் வாங்கிக்க. நம்ம வீட்டில் தான் குடி இருக்கு. என்ன வேணா கொடு, காசெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு என்னண்ணே, பார்த்து பண்ணிக்கலாம். சரி, வாங்கிக்க. எங்க அந்த வெயில் நடந்து போயிட்டு இருக்க? ஹாஸ்பிடல் போறேங்க. ஹாஸ்பிடலுக்கு தனியா போயிட்டு இருக்க? உட்கார், நான் கொண்டு போய் விடுறேன். உட்கார். இல்ல பரவாயில்ல. உட்காரு, நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, அம்மா வெயிட் பண்றாங்க, நான் போய்க்கிறேன். ஓ, அம்மா வராங்களா? சரி, ஏதாவது வேணும் கூப்பிடுன்னா. பொறுக்கி நாயே. இப்படிதான் சும்மா சும்மா ஆள் இல்லாத வீட்டுல வந்துட்டே இருப்பீங்களா? உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். இன்னொரு டைம் இந்த மாதிரி வந்துட்டுன்னா மரியாதை கெட்டு போயிரும், பாத்துக்கோங்க. பேசி முடிச்சிட்டியாமா? யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க. என்னடா வீடு வாடகைக்கு விட்டு சும்மா சும்மா வீட்டுக்குள்ள வந்து தொந்தரவு பண்றான்னு நினைப்பாங்கம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ குடி வராதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இங்க குடியிருந்தாங்கம்மா. பாவம், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, உன்ன மாதிரி தான் மாசமா இருந்துச்சு அந்த பிள்ளை. அவ ஒரு குடியார, குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பேன். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கும். நான் உன்னை பிடிச்சி திட்டி விட்டேன். ஏமா, உன் பிடிச்சி இருக்கல, அவனை போய் ஹெல்ப் கேளு, சும்மா என்னையவே தொந்தரவு பண்ண சொல்லி திட்டி விட்டு போயிட்டேமா. அப்புறம் என்ன, மோட்ரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, நல்ல தண்ணி வரல. அன்னைக்கு என்கிட்ட தான் ஓடியாந்து கேடுச்சு தண்ணி கேணு. அன்னைக்கு தண்ணி கேணு தூக்கி கொடுத்துருந்துருக்கலாம். அதை நான் பண்ணல. உன் புடிச்சு இருக்கல, அவனை போய் தூக்கிட்டு வர சொல்லி தண்ணி கேணு, இந்த தானே கடை இருக்குன்னு சொல்லி திட்டி விட்டு போயிட்டேமா. இன்னைக்கிட்டு பார்த்து அந்த பிள்ளைக்கு வகுத்து வலி வந்துருச்சு. பாவம், நேரம் மாத்தம் குடிக்க தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ளேயே செத்து போச்சுமா. அதை நினைச்சு பயந்துக்கிட்டு தான் நீயும் தனியா இருக்கியே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லி தான் ஓடியாந்து உன்னை கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல சாமி, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா, தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு. இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ வீடெல்லாம் காலி பண்ண மாட்டேன், இங்கே இரு.
கிளே அறிவு கட்டவனு பெத்த பிள்ளைக்கு நகை செய்யறக்கெல்லாம் உனக்குலாம் துப்பு இல்ல. நீ மட்டும் நகையை போட்டு மினிக்கிட்டு அலையற. என் பிள்ளை வாழை வெட்டி அங்க வந்து உட்கார்ந்துருக்கா. உனக்கு தானே பிள்ளை. யார் செய்வா? எவன்டா செய்வா? என் பிள்ளைக்கு கட்டின வீட்டை எவ்வளவு கூட்டாந்து உட்கார வச்சு வாடகை கொடுத்துட்டு மானம் கட்டவன். இங்க பாரு, ஒரு வாரத்துல என் பிள்ளைக்கு நீ நகையை செஞ்சாகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, பிள்ளைய கூட்டி அந்த நடு தெருவில் உட்காந்து ஒரு மானம் மரியாதையை சந்தி சிரிக்க வச்சிரு. மானம் கட்டவனே. அவங்க ஏன் இப்படி வந்து கத்திட்டு போறாங்க? அவங்க கேக்குறத நீங்க கொடுத்துடலாம்ல. உங்க பிள்ளைங்க தானே. என் பிள்ளைங்க தாம்மா. ஆனா அப்பேன் நான் இல்ல. நான் ஆம்பளை இல்லையா, வேற இடத்துக்கு கூட ஓடி போயிட்டா. போகும்போது சும்மா போகல, படுக்கிற பாயிலிருந்து அள்ளிட்டு போயிட்டாமா. அப்புறம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நகை நட்டு செய்யலன்னு எப்படி கத்திட்டு போற பாத்தீங்க நீயா? செய்யறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. ஒரு காய்ச்சல் வந்து படுத்தா கூட ஒரு போன் போட்டு கூட என்னான்னு கேட்கறது இல்ல. கஷ்டப்படும் போது வராதவங்க இப்ப மட்டும் எதுக்கு வராங்க? எல்லாம் பணம் தான். அவங்க வந்தன்னா வராட்டி என்ன? எல்லாத்தையும் சொல்லி உனைய வேற குழப்பி விட்டேன் மனச. பாவ புள்ள தாச்சிக்கிற புள்ள. போ, நீ எதுக்குமா படிக்கிட்டு இறங்கி வேற போமா. என் கவலை என்னோட போட்டும். ரெஸ்ட் எடு, நான் போறேன். காலைல வர பார்ப்போம். இருங்க, தண்ணி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. சரி, வந்துட்டோம். நம்ம வெளியில போனப்ப எல்லாரும் உங்க மேல அவ்வளோ அன்பு காமிச்சாங்க. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுல ஒரு ஆளா உங்களை பாக்குறாங்க. ஆனா உங்க வீட்டுல மட்டும் அவங்க அவ்வளோ வெறுப்பு காமிச்சோம். உங்களால எப்படி இந்த உலகத்துக்கு அன்பு காமிக்க முடியுது? அவங்க வெறுப்பு காமிக்கிறாங்கன்றக்காக நானும் வெறுப்பு காட்ட முடியுமா? அப்புறம் அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசமா? உப்பு தண்ணி உறிஞ்சிற மேகம் உப்பு தண்ணியாவா கொடுக்குது? நல்ல தண்ணி தானே கொடுக்குது. சரி, நீ தூங்கு. ஏதாவது நான் கூப்பிடு, நான் வரேன். ஒரு நிமிஷம், நாளைக்கு சமைக்காதீங்க. சரி. ரொம்ப வருஷம் ஆச்சு வேற ஒருத்தர் ஆக்கி போட்டு மனசார சாப்பிட்டு. ஏன் இப்படி சொல்றீங்க? என் கதையெல்லாம் பெரிய கதைமா. சின்ன வயசு 3-3.5 வயசு இருக்கும் எனக்கு. அப்பா உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டாரு. அம்மாவும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு விவரமே தெரியும். எங்க அப்பாவை நான் பார்த்ததில்லை, எங்க அம்மாவையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப சின்ன வயசு. எங்க அப்பா தான் கிராமத்தை கூப்பிட்டு வந்து வளர்த்தாங்க. சாப்பாடு நல்ல அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்பெல்லாம் களி கூழு
இதை தான் சாப்பிடணும். அவங்களால படிக்க வைக்க முடியல. பள்ளிக்கூடத்தில் நல்லா படிப்பேன் நான். எப்படியோ ஒரு 4வது 5வது வரைக்கும் படித்தேன். எங்கள் பக்கத்தூரில் எல்லா வருஷமும் திருவிழாவுக்கு வருவாங்க. ஆந்திரா கர்நாடகத்துலேருந்து. அவங்க எல்லாமே முருகு கம்பெனி வச்சுருப்பாங்க. எல்லாம் பணக்காரங்க. அவங்களோட வேலைக்கு போயிட்டேன். எவ்வளோ நேரம் நல்ல சாப்பாடு இல்லாமல் ஒரு நல்ல துணி இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் அவங்க நல்லா தான் வச்சுருந்தாங்க. கூட இருக்க பசங்கள்லாம் சின்ன பையனை அடிப்பாங்க, பண்ணுவாங்க. அது முடியாமல் நான் வந்துட்டேன். கேரளாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி 10-11 வயசு இருக்கு. என்ன விவரம் தெரியும், படிக்கிற வயசு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தனிமரமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி முருகு கம்பெனி வச்சுட்டேன். அப்போ நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஏதோ கெட்ட நேரம் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் வச்சோன்னே அவளே ஏதோ அது இதெல்லாம் சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டான். நான் அன்னைக்கு சொன்னேன்னு பாயிலிருந்து அள்ளிட்டு போயிட்டான்னு. அப்புறம் நானா ஏதோ அந்த வேலை இந்த வேலை செஞ்சுக்கிட்டு எப்படியோ வகுத்த கழுவிட்டு ஓட்டிட்டு இருந்தேன். சீட்டு கீட்டு போட்டுதான் வீடு கட்டினேன். என்னதான் பெரிய வீடு கட்டினாலும் எனக்குன்னு செய்யறதுக்கு யாருமே இல்லையம்மா. ஒரு தலைவலினா கூட டீ நான் தான் போட்டு குடிச்சுக்கிறணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மூத்திரம் கூட அதில் ஆள் இல்லை. அதுலேயே தான் ஒரு வாரமாக கிடந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எனக்குன்னு ஒருத்தர் சமைச்சு போடுறாங்க. அதை மனசார நான் சாப்பிட்றேன். ஐயோ, வலிக்கு விழுந்துட்டு சார் இருக்கு. அம்மா போன் எடுத்துட்டு வரல. பொறுமா, யாராவது கூப்பிட்டு வரேன். பொறுமா, பார்த்து. உன்னை இங்கே தனியாக தவிக்க விட்டு வெளிநாட்டில் அப்படி போய் என்ன சம்பாதிக்க போகிறேன்? அவன் நம்பர் சொல்லு, ஃபோன் போட்டு உடனே வர சொல்கிறேன். சொல்லு. தெரியல. தெரியாதா? புருஷன் நம்பர் எப்படி தெரியாமல் இருக்கு உனக்கு? சொல்லுமா. புருஷன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எங்க இருக்காருன்னு தெரியாதா? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் என் திமிரு. என் திமிருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். எங்க அப்பா அம்மா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் புருஷன் ரொம்ப தங்கமானவன். நான் என்ன சொன்னாலும் செய்வான். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நான் தான் அது பத்தல இது பத்தல, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சோஷியல் மீடியால கண்டவன் கூட பழகிட்டேன். அவன் கூட பழகிட்டு என் புருஷனை விட்டு அவன் கூட ஓடிட்டேன். ஆனா அவன் உன் புருஷனை விட்டுட்டு என் கூட ஓடி வந்த, என்னை விட்டு இன்னொருத்தன் கூட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு ஓடிட்டான். இந்த குழந்தைய நானும் எங்க போறதுன்னே தெரியாம, புருஷன்கிட்டயும் திரும்பி போக முடியாம, நல்லா வேணும். என் திமிருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அவ எங்க இருக்கான்னு சொல்லுமா. நான் வேணும், நான் பேசி பாக்குறேன். வேணாப்பா. நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது என் புருஷன் என் காலில் விழுந்து கெஞ்சினான். நான் தான் அவனை கொஞ்சம் கூட கவனிக்காம உதறி விட்டு ஓடி வந்தேன். திமிரு. என் திமிருக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். நானே அனுபவிச்சுட்டு போறேன். வலிதானே, நான் பண்ண தப்புக்கு தானே வலிக்குது.
தாங்கிக்கிறேன். எப்பவுமே கோவத்தில் இருக்க முடியும், சோகத்தில் இருக்க முடியும் அப்பாதாம்மா இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? அங்க பாருமா. இவ்வளோ கஷ்டத்துலயும் உனக்கு ஏன் ஞாபகம் வரவே இல்லைல்ல? தனியா கூட இருந்துருவ, ஆனா என் கூட வந்து இருக்க மாட்டல்ல? என்னை இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த சொல்றியா? நீ இல்லாதது தாண்டி எனக்கு கஷ்டமே. நடந்ததில் ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு இனிமேல் 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. எனக்கு ஏன்பா இவ்வளோ பண்றீங்க? ஒவ்வொரு தகப்பனுக்கும் பெத்த பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆனா நான் கனவுலயே வளர்த்துட்டு இருக்கேம்மா. அது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? உனக்கு என் பொண்ணு வயசா வரும், என்னை அப்பான்னு தானே கூப்பிட்ட. என் பொண்ணு கஷ்டப்பட்டா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதேம்மா தேடி பிடிச்சு கூப்பிட்டு வந்தேன். சந்தோஷமா வாழுங்க. மா எந்திரிமா, புள்ளதாச்சி புள்ள இப்படி காலைல வந்து எந்திரிமா. ஒரு தகப்ப எது செய்யணுமா, அதைத்தான் நானும் செஞ்சேன். நீங்க சந்தோஷம் பாருங்க.